வணக்கம், நான் டாக்டர் ஆர் நந்தகுமார், கன்சல்டன்ட், SRM குளோபல் ஹாஸ்பிட்டல், காட்டங்குளத்தூர். இன்னைக்கு நாம HMPV அதாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பத்தி பார்க்க போறோம். சமீப காலமா சைனாலேருந்து ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்குது. இது கொரோனா மாதிரியே இது பரவ ஆரம்பிச்சிருமா அப்படின்ற ஒரு பயத்துல மக்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. இதை பத்தி நான் பார்க்க போறேன். HMPV அதாவது மெட்டானிமோ வைரஸ்ங்கிறது புதுசா வந்த வைரஸ் கிடையாது. இது 2001 நெதர்லாண்டிலேயே இந்த வைரஸ் பரவுறதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பல நாடுகள்ல இதோடைய இம்பாக்ட் இருந்துட்டு இருக்கு. இப்ப சைனால இந்த மாதிரி பரவுறதை பத்தி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் வேகமா பரவிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த டிசம்பர் மாசத்துல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. எஸ்பெஷலி இந்த வயதானவர்கள், குழந்தைகளுடைய அட்மிஷன்ஸ் ரேட் அதிகமாக இருக்கு. இதனால என்ன ஆயிடுது, இது கொரோனா மாதிரியே பல நாடுகளுக்கு பரவிட்டு பழைய மாதிரியான ஒரு நிலைமை வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இதை பத்தி நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். இது மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியே இதுவும் ஒரு சளி இருமல் ஏற்படுத்துகிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். உதாரணத்துக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ், அப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி H1N1 இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான் இருக்கும். இது மனிதர்கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவுறது தான். இதோடைய வீரியம், அதாவது ஸ்ப்ரெட் எப்போ அதிகமாக இருக்கும்னா எஸ்பெஷலி இந்த வின்டர் கிளைமேட்ல, ஸ்ப்ரிங் சீசன்ல அதிகமாக இருக்கும். இது ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனவங்களுடைய டிராப்லெட் மூலமா, அதாவது சளி மூலமா, தும்மல், இருமல், அது மூலமா பிளஸ் ஃபோமைட் டிரான்ஸ்மிஷன் மூலமா ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகும். சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தனித்துவமான சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தான். இந்த வைரஸ் உடம்புக்குள்ள 3 to 6 நாட்கள்ல இதோடைய சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். லைக் சளி, தலைவலி, இருமல், மூச்சு விட சில நேரத்தில் சிரமப்படுறது. உதாரணத்துக்கு இந்த ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, COPD பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதோடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் அண்ட் ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ட்ஸ், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வர்றப்ப ரேரா ஒரு லெஸ் தேன் 10% அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் நிமோனியா மாதிரியான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி தடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காய்ச்சல், வைரல் காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது, சளி, இருமல் தொந்தரவு இருக்குன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது மூலமா இதை பரவாமல் தடுத்துக்கலாம். அண்ட் பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இருமல் வர்றப்பெல்லாம் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்றது மூலமா அந்த செக்ரீஷன்ஸ் வெளியேறாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம செல்ஃப் ஹைஜீன், அப்புறம் இந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ், பேராசிட்டமால் டேப்லெட்ஸ், அந்த மாதிரி ஜுரத்துக்கான மருந்துகள் பொதுவாக எடுத்துக்கலாம். பட் மருத்துவரை பார்த்துட்டு தகுந்த டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த PCR டெஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பண்ற அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட் மூலமா இதை கண்டுபிடிக்கலாம். பட் யூஸ்வலா இந்த டெஸ்ட் எல்லாருக்கும் பண்றது கிடையாது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தேவைப்பட்டா பண்ணுவோம். மற்றபடி இதுக்கு மெடிசின்ஸ், ஸ்பெசிபிக் மெடிசின்ஸோ ஆன்டிவைரலோ இது வரைக்கும் கிடையாது. ஜென்ரல் கேர் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர், ஹைட்ரேஷன், நீர் சத்து குறையாம பார்த்துக்கிறது மூலமா இது காம்ப்ளிகேட் ஆகாம பார்த்துக்கலாம். ப்ராப்பர் ரெஸ்ட். எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே செல்ஃப் ரிசால்விங் தான், மோஸ்ட்லி தானவே சரியாகிறது தான். நம்ம பார்த்துக்கிறது மூலமா, ஜென்ரல் கேர் எடுத்துக்கிறது மூலமா சரி பண்ணிக்கலாம். அண்ட் வேக்சின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்பயும் ஒரு ட்ரையல்ல இருக்கு, phase 1 ட்ரையல்ல இருக்கு. 2016 இந்த வேக்சின் ஸ்டடிஸ் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல இது வேக்சின்ஸ் நடைமுறைக்கு வரலாம். பட் இப்போதைக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம், வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ், ஜென்ரல் மெஷர்ஸ் எடுத்து காம்ப்ளிகேட் ஆகாம பார்த்துக்கணும். பட் எந்த ஒரு ஃபீவருமே ஒரு 2-3 டேஸ்க்கு மேல அது சிவியர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்த்து ஆலோசனை வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி.